இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளர்களுக்கு ஏன் உடல் எடை குறைக்கணும், உடல் எடைக்கும் சர்க்கரை நோய்க்கும் என்ன சம்மந்தம் இருக்கு. உடல் எடை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உடல் எடை குறைக்கிறது, வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ஒரு டயட் பிளான் மட்டும் கிடையாது. அது உங்களோட மெட்டபாலிசம், அப்புறம் உங்களோட ஹார்மோன் லெவல், இன்சுலின் பேலன்ஸ், இது எல்லாமே சேர்ந்த ஒரு பயணம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி அப்படிங்கிறது. இதை பற்றி நல்லா ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், சர்க்கரை நோயாளிகள் ஏன் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தன்னோட உடல் எடையில இருந்து 5 to 7% அளவுக்கு அவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உடல் எடையை குறைக்கணும். உடல் எடை ஏன் அப்படி குறைக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அப்பதான் அவங்களோட உள்ள இருக்கக்கூடிய ரத்தத்தில் அளவில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்கள் நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட விசரல் ஃபேட், அதாவது உறுப்புகள் இருக்கக்கூடிய கொழுப்பு படிமானங்கள் எல்லாம் ரெகுலேஷனுக்கு வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் லெவல் எல்லாமே உங்களுக்கு நார்மலைஸ் ஆக ஆரம்பிக்கும். மேஜர் ரீசன் என்னன்னா இதுதான் உங்களுக்கு சர்க்கரை நோய்க்கு ஏன் பாதுகாப்பான வழிமுறையில் உடல் எடையை குறைக்கணுன்றதுக்கான காரணம். அதுக்கடுத்து செகண்ட், நம்ம எங்கே மேஜராக நம்மளோட ரோல் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு முறை. உணவு முறையில் என்னென்னலாம் நம்ம பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது, எப்போ சாப்பிட்ணும், எவ்வளோ சாப்பிட்ணும், என்ன டைமுக்கு சாப்பிட்ணும் அப்படின்றதுல தான் நம்ம முக்கியமான மேஜர் விஷயம். டைம் முக்கியமாக. நம்ம எந்த டைமுக்கு சாப்பாடு எடுக்கிறோம், கண்டிப்பாக 3 வேளை உணவுகள் எடுத்துக்கணும். எடுக்கும்போது வயிறு ஃபுல்லாக இல்லாமல் அதை பிளேட்டிங் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கால் வயிறு உணவு, கால் வயிறு பார்த்திங்கன்னா தண்ணி, கால் வயிறு வெற்றிடம், இந்த மாதிரி கேப் நம்ம ப்ராப்பராக ஃபில் பண்ணுறது தான் இதில் மேஜர் ரூல். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்னென்ன உணவுகளை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் சார்ந்த உணவுகள் இருக்கக்கூடிய மற்ற ஐட்டங்கள், அதுக்கப்புறம் இனிப்பு, சுகர் கிரேவிங்ஸ் ஜென்ரலாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம தவிர்க்க ஆரம்பித்தோம். அப்புறம் ஆயிலி ஃபுட்ஸ், அப்புறம் ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்டு, ஃப்ரூட்ஸு, இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ண வேண்டிய லிஸ்ட்டில் வந்துடும். அதுக்கப்புறம் என்னெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பிளேட்டிங் மெத்தட் எப்படி இருக்கணும்னா 50% என்ன, அதாவது உங்கள் பிளேட்னுடைய பாதி பகுதி எப்படி இருக்கணும்னா காய்கறிகள், நான் ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ்னு சொல்லக்கூடிய காய்கறிகளாக இருக்கணும். கால் பகுதி எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா புரதம் சார்ந்த உணவுகளாக இருக்கணும். மீதி கால் பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்ப்ஸ். அந்த கார்ப்ஸ் கூட எப்படி இருக்கணும்னா ஸ்மார்ட் கார்ப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கார்போஹைட்ரேட்டாக தான் இருக்கும். காய்கறிகள் என்னென்னலாம் டாக்டர் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிறுதானிய வகைகள், மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வரகு, திணை, இது போல் எடுக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் புரதத்தில் முளைகட்டிய பயிர் வகைகள், அதை வேக வைத்தோ இல்லை சூப் மாதிரி எப்படியோ அந்த முளைகட்டிய புரதங்களை எடுத்துக்கலாம். சிறுதானியங்கள், கீரை வகைகள், பருப்பு வகைகள், இது போல் எடுத்துக்கலாம். காய்கறிகளில் பீர்க்கங்காய், முருங்கைக்காய், சுரைக்காய், இந்த மாதிரி நிறைய காய்கறிகள் நல்ல ஃபைபர், நல்ல மென்று தின்னு சாப்பிடணும். இதுதான் உணவு முறையில் வரக்கூடிய பட்டியல். அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடல் பயிற்சி. உடல் பயிற்சி அப்படின்னும் போது யோகா அதில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குது. அதில் முக்கியமாக நடைப்பயிற்சின்றது இப்போ இருக்க காலகட்டத்தில் ரொம்ப செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலாக இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப உடல் உழைப்புன்றது கம்மி ஆயிடுச்சு. அதனால வாக்கிங்கும் இப்போ ஒரு எக்ஸசைஸாக கொண்டு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிடும். சில யோகாசனங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். என்னென்ன யோகாசனங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா புஜங்காசனா செய்யலாம். அதுக்கப்புறம் திரியக்க தாடாசனான்னு செய்யலாம். அதுக்கப்புறம் அர்த்த கட்டி சக்கராசனா, கட்டி சக்கராசனா, இது எல்லாமே நம்மளை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஹோல் ஆர்கன், அதாவது உங்களோட அப்பர் பாடியில் இருக்கக்கூடிய மொத்த ட்ரங்கையுமே என்ன பண்ணும், ஸ்குவீஸ் பண்ணும். அப்பளோட உங்களோட கணையம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்குவீசிங் எஃபெக்ட் நடந்து தேவையான அளவுக்கு இன்சுலின் செக்ரீஷன், அந்த பீட்டா செல்ஸ் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சியில் நம்மளால் சுகர் லெவலில் கண்ட்ரோல் பண்ண முடியுமானா கட்டாயமாக முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அங்கங்கே இருக்கக்கூடிய நம்மளோட பிராணா எங்கேயாவது போய் பிளாக் ஆகும் போது நமக்கு அது அஃபெக்ட் ஆகும். அந்த பிராணாவை சர்க்குலேஷனுக்கு கொண்டு வரது தான் நம்மளோட பிராணாயமம். அப்போது கார்டிசோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் என்ன பண்ணணும்னா நம்மளோட சுகர்னுடைய லெவலை அதிகப்படுத்தி விட்டுரும். அந்த சுகர் லெவலை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனா ஒரு சிம்பிள் டிப் பிராணாயமால நம்மளால முடியும். 4-2-6 அப்படின்ற ப்ரீதிங் ரூல். அப்படின்னா என்னென்னா 4 செகண்ட் நீங்கள் நல்லா டீப்பாக ப்ரீத் இன்ஹேல் பண்ணணும். 2 செகண்ட் வரை என்ன பண்ணணும்னா ஹோல்ட் பண்ணணும். நல்லா அதை கொஞ்சம் நேரம் மூச்சு வெளியும் விடாமல் உள்ளுக்கும் இழுக்காமல் ஹோல்ட் பண்ணி வைக்கணும். மீதி 6 செகண்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பொறுமையாக அந்த காற்றை மெதுவாக வெளிவிடணும். ஸோ 4 செகண்ட் இன்ஹேல், 2 செகண்ட் கும்பகா, அதாவது ரிட்டென்ஷன் சொல்லக்கூடிய பிரெத் ஹோல்ட், நெக்ஸ்ட்டு 6 செகண்ட்ஸ்க்கு எக்ஸேல். இது பண்ணும்போது என்ன நடக்கும், இது எல்லாமே சேர்ந்தது ஒரு சைக்கிள். 10 சைக்கிள்ஸ் அந்த மாதிரி பண்ணும்போது என்ன நடக்கும்னா உங்களோட கார்டிசோல் லெவல் நார்மலைஸ் ஆக ஆரம்பிக்கும். பிளட் சுகர் ஸ்பைக் ஆகாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். இது அதுக்கு அடுத்தபடியான டிப். ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட்டு தூக்கம் ப்ராப்பராக இருக்கணும். தூக்கம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட
உள்ளே இருக்கக்கூடிய ஹார்மோன் இம்பேலன்ஸ் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா ஆரம்பத்தில், அதுவுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸை இது பண்ணுறதுக்காக மெடிடேஷன், ஸ்லீப் இது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி 30 டேஸ்க்கு நீங்கள் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர் வெயிட் லாஸும் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரியான பிளட் சுகர் ஸ்பைக்ஸுமே உங்களுக்கு வந்து நல்ல ப்ராப்பராக வந்துட்டு மெயின்டைன் ஆக முடியும், நார்மல் ரேஞ்சில் மெயின்டைன் ஆக ஆரம்பிக்கும். தேங்க்யூ.